அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைமை பண்பிற்கு அறிகுறி துளியும் இல்லாதவர் பழனிசாமி அப்படின்னு விமர்சனம் செய்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம். அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன உணர்த்தது? ஏற்கனவே ஒருங்கிணைவு என்று பேசிக் கொண்டிருந்த நிலையில தற்போது காட்டமாக ஒரு விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் நிலையில அடுத்தடுத்த நகர்வுகள் எவ்வாறாக இருக்க போகிறது? எதற்கான முயற்சியை அவர் முன்னெடுக்கிறார்? அந்த முயற்சி என்னவாக போகிறது என்பதான கேள்விகள் எழுகின்றன. இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். செல்லூர் ராஜு தம்பிதுரையை பழனிசாமி அவமதித்து விட்டார் பன்னீர்செல்வம். பொறாமையிலும் விரக்தியிலும் பன்னீர்செல்வம் பேசுகிறார் உதயகுமார். பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவிலிருந்து ஆட்களை திரட்டும் பன்னீர்செல்வத்தின் முயற்சி என்னவாகும் என்ற தலைப்பில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அரங்கத்தில் நம்மோடு 2 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு துரைகருணா, வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், தொலைத்தொடர்பு மூலமாக கொங்கு இளைஞர் பேரவையின் திரு தனியரசு இணைந்திருக்கிறார். விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷாம். மூவருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு துரைகருணா, சொல்லுங்க. குறிவைத்து அவமரியாதை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு திரு பன்னீர்செல்வம். அதற்கான தேவை எங்கிருந்து வந்தது? எதன் அடிப்படையில் இப்படியெல்லாம் விமர்சனம் பண்றாரு? அவருடைய நோக்கம் என்ன? இல்லை, குறைந்தபட்சம் ஒரு 30-35 ஆண்டுகளாக மிக அருகில் இருந்து தான் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரு OPS அவர்கள் கவனித்திருப்பார். கட்சியினுடைய பல்வேறு கட்ட நிர்வாகிகளாக இருவருமே இணைந்து பணியாற்றியவர்கள். இதையும் தாண்டி கடந்த 4.5 ஆண்டுகளாக அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது இவர் துணை முதலமைச்சராக இருந்தார். மரியாதைக்குரிய OPS ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது இணை ஒருங்கிணைப்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார்கள். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணுகுமுறை, செயல்முறை, அதை மிக அணுக்கமாக இருந்து கவனித்ததனுடைய விளைவாகத்தான் இந்த அறிக்கையை நான் பார்க்குறேன். அவருடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நாம் ஒரு தலைமை பண்பு, இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், இந்த இயக்கத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க 100% தொண்டர்களின் நிர்வாகிகளின் ஆதரவு பெற்ற அந்த தலைவர்களே எல்லோரையும் மதித்தார்கள், அரவணைத்தார்கள். ஒரு சாதாரண தொண்டர் வணக்கம் செஞ்சால் கூட வணக்கம் சொல்லுவாங்க, விசாரிப்பார்கள். ஒரு கட்சி நிர்வாகி வந்துவிட்டால் அவரை அருகிலே அழைத்து விசாரிப்பது என்னென்னு, அவருடைய கட்சி நிலவரம், குடும்ப நிலவரம், இதையெல்லாம் கேட்பார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணுகுமுறை அப்படி இல்லை என்பதை உணர்ந்து இதை செய்கிறார். நம்ம பொதுவெளிகளில் அவருடைய நடவடிக்கைகளை கூட பார்ப்போம். ஒரு தலைமை பண்பு உள்ளவரா அப்படிங்கிறத வெளிப்படையாக நாம் பார்ப்போமே. அதிலேயே கூட ஒரு பிரதான ஒருங்கிணைப்பாளர் ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு வர்றாரு. அங்கே பாட்டில் அடிக்கிறாங்க, அனாவசியமாக அவரை பேசுகிறாங்க. இணை ஒருங்கிணைப்பாளர் அங்கே தான் இருக்கார். அதுவரையிலும் ஒருங்கிணைப்பாளர் தானே அவர். எழுந்து அந்த மைக்கில் இது மாதிரிலாம் அநாகரிகமாக நடந்துக்க வேண்டாம், அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர், அவர் தான் பிரதான ஒருங்கிணைப்பாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லலை. அடுத்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன். ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு 3 பேர் போடுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் பயணப்பட்ட MP MLAவாக இருந்த திரு KC பழனிசாமி, திரு JCD பிரபாகர், அதிமுகனுடைய பிரச்சாரகராக செய்தி தொடர்பாளராக பணியாற்றிய மரியாதைக்குரிய சகோதரர் புகழேந்தி, இந்த 3 பேரும் இந்த மாதிரி 2 பக்கமுமே ஒருங்கிணைப்பு ஒன்றிணைப்புன்னு பேசுகிறாங்க. இல்லை, நாங்கள் ஒரு மீடியேட்டராக இருந்து 2 தரப்பையும் அணுகி ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுறோம் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அடுத்த நாள் சேலத்தில் செய்தியாளர்கள் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒருங்கிணைப்பதற்காக ஒரு 3 குழு வருதே, அப்படி குழு வந்தால் நீங்கள் சந்திப்பீங்களா? என்ன சொன்னார்? ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் குழுன்னு வருவான், அவங்கெல்லாம் சந்திக்கணுமான்னு கேட்குறார். இது ஒரு தலைமை பண்பா? ஒரு அரசியல் இயக்கத்தை, எவ்வளோ பெரிய அரசியல் இயக்கம்! புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஒரு தொண்டனின் கட்சியை விட்டு வெளியில் போகிறேன்னு இன்றைக்கு கட்சியினுடைய அவைத்தலைவராக இருக்கிற தமிழ் மகன் உசேன், கட்சி தொடங்கிய 6 மாதத்தில் உள்ளூர் பிரச்சனை, குமரி பாலனுக்கும் அவருக்கும். அன்று மாலை பத்திரிகையில் வருது, தமிழ் மகன் உசேன் அதிமுகவிலிருந்து ராஜினாமான்னு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மைசூரில் படப்பிடிப்பில் இருக்கிறார். மறுநாள் காலை எல்லா பத்திரிகைகளிலும் தம்பி தமிழ் மகன் உசேனை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்க கட்டுரை வேண்டுகோள் விடுக்கிறார். அவர் தலைவர் இல்ல துரைக்கரனா, நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் நீண்ட காலமாக பயணித்தவர் என்பதன் அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சொல்றதுக்கான நோக்கம் என்ன? இப்பதான் கட்சி எப்படியாவது ஒன்றிணைந்தால்தான், ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வலிமை மிக்க கட்சியாக இருந்தால்தான்
களத்திலே தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். தொடர்ந்து எடுக்கிற முயற்சிகள் தோல்வியில் இருக்கிறது. பிடிவாதமாக கட்சியை அழிவுப்பாதைக்கு அழைத்து செல்கிறாரே என்கிற வேதனையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த அறிக்கையை பார்க்கிறேன். இப்படியே தொடர்ந்து போனால் என்ன ஆவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் வந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைத்து அறிக்கை வெளியிடுவதன் மூலமாக ஒருங்கிணைப்பு சாத்தியமாகி விடுமா என்ன? இது இன்னும் தானே பிளவை அதிகரிக்கும். இல்ல இதை உணர்ந்து வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கு. இல்லை மீண்டும் இதே நிலை இருக்கிற பொழுது அப்போ நாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த நிலைப்பாட்டிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குங்கிற ஒரு பார்வையும் அவருக்கு இருக்கிறது. தொடர்ந்து இப்படி தோல்வியே போய்கிட்டு இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் இன்னும் இவ்வளவு பிடிவாதமாக இருந்து கட்சியை ஒரு மோசமான நிலைக்கு எடுத்து செல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் அது இருக்கு. ஒரு விமர்சனம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு கருத்து மாறுபாடு வந்தால் கடுமையான விமர்சனங்கள் இருக்கும். அப்படி கடுமையான விமர்சனங்கள் இருந்து மீண்டும் ஒன்றிணைகிற பொழுது நம்ம 1989, 88, 89 காலகட்டத்தில் ஜே அணி ஜா அணி பிரிந்தோம். அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும். புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றிய போது மிக கடுமையாக விமர்சித்த நாவலர் நெடுஞ்செழியன், ராஜாராம், மாதவன், அரங்கநாயகம் போன்ற பலரையுமே கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் கொண்டு நிறுத்தியவர் தான் மரியாதைக்குரிய புரட்சியாளர் எம்ஜிஆர். அதே மாதிரி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து போனவங்க எல்லாருமே அரவணைச்சிக்கிட்டாங்க. மரியாதைக்குரிய அந்த நால்வர் அணி என்ற போன்ற மூத்த தலைவர்கள் நாவலர், அரங்கநாயகம், மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர், பண்டிட் ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் வெளியேறி அதை தாண்டி போட்டி அதிமுக என்று பல்வேறு பிளவுகள், எம்ஜிஆர் அண்ணா திமுக என்று அவர்கள் எல்லாமே கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தான் சாத்தியம். விமர்சனம் ஒருங்கிணைப்புக்கான முயற்சி அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. திரு அக்னீஸ்வரன், தலைமை பண்புக்கான அறிகுறி இல்ல, அதே போல அவமரியாதை செய்யப்படுகிறார்கள், குறிவைக்கப்படுகிறார்கள் விமர்சனம் செய்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இல்லை, தலைமை பண்பு அப்படிங்கிறது வார்த்தைகள் இல்லை, செயலில் தான் இருக்கிறது. மரியாதைக்குரிய துரை கருணா சார் பேசுகிற போது அந்த பொதுக்குழுவில் பாட்டிலை வச்சு இது பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னார். ஆனால் அதே தினத்தில் என்ன பண்ணீங்க, அடுத்த முறை பண்ணுகிற போது அதே தலைமை கழகத்தை கடப்பாரை வச்சு உடைச்சதெல்லாம் ஒரு தலைமை பண்பா? ரெண்டையும் இந்த சமுதாயம் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. ஆகவே நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் ஒரு பேச்சும், தோற்று போனால் ஒரு பேச்சும் பேசுவது மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பதிலை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி ஒரு யதார்த்த அரசியல் பார்வையாளனாகவே நான் பயணிக்க விரும்புகின்றேன். இங்கே மரியாதைக்குரிய நீங்கள் சொன்னபோது சொன்னீங்க, அதாவது மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், 10 ஆண்டு காலம் இருந்தவர், மதுரை மாநகரத்தினுடைய அதிமுகவினுடைய மாவட்ட கழக செயலாளர், அவர் எங்கேயாவது என்னை அவமதித்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறாரா? மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாள் பிரதமர் திரு தம்பித்துரை அவர்களை தம்பித்துரை என்று அழைக்க மாட்டார், வாட் மிஸ்டர் தம்பி என்று தான் அழைப்பார் பிரதமரை. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு தம்பித்துரை அவர்கள் என்னை அவமதித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆகவே நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விளிம்பில் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பெரிய பாம்பை கண்டா கூட நீச்சல் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த பாம்பை பிடித்து கரை சேர வேண்டும் என்று யதார்த்தமா நினைப்பதை போல அங்கு ஏதாவது ஒரு கீறல் விழுந்து விடாதா, ஒரு பிரச்சனை வந்து விடாதா என்று ஏங்குபவர்களுக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு பார்வை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய அல்லது முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த பாதுகாப்பு அதிகாரி அந்த வாகனத்தில் 5 பேர் வருவாங்க. ஆக அந்த 5 பேர்ல வலதுபுறம் 2 பேர், இங்கே 2 பேர், அதில் தனி பாதுகாப்பு அதிகாரி, மாநில அரசு வழங்கக்கூடிய தனி பாதுகாப்பு அதிகாரி, PSO, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஆகவே அவர்களுக்குத்தான் அந்த இருக்கை போதுமானதாக இருக்கும். ஆகவே அந்த இடத்தில்
இதை காரணம் காட்டி எனக்கு இது கொடுத்துட்டாங்க அதனால அப்படி சொல்ல இயலாது. இந்த விளக்கத்தை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்ப திரு துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த அறிக்கையையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஒருங்கிணைப்பதற்கான முயற்சினா அவமதித்து விட்டார் என்பது இது சரியா? இது சரியா? தவறை உணர்ந்து திரும்பி வருவார்கள். கரெக்ட். அது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அந்த தலைவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். இது மட்டும் இல்லாம யதார்த்தமா எப்பொழுது பார்த்தாலும் இந்த குறைய மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த போக்குகளை ஜீரணிக்க முடியாமல் என்ன நடக்குதுன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு எழுத்து ஊடகத்தில் ஒரு செய்தி வருது. முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் இது பண்ணிடுவாங்க, வேற எதுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. உடனே அவர் அடுத்த நாள் மறுப்பு தெரிவித்தார். ஆகவே இதையெல்லாம் ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் அந்த பயிற்சி பட்டறையில் இப்படித்தான் வளர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இங்க எதிர்க்கட்சியா இருக்கிறோம், அதனால இங்க நம்மளுக்கு இது இல்ல, அதனால நம்ம ஆளுங்கட்சிக்கு போயிருவோமா? அப்ப திரும்ப அதிமுக ஆளுங்கட்சியா வந்துரும், அப்ப திரும்பி இங்க வந்துருவீங்களா? ஆகவே பாம்பு சட்டையை கலட்டி போடுவதை போல கட்சியினுடைய துண்டுகளையும் கட்சியினுடைய கரைவேட்டிகளையும் மாத்தி மாத்தி போடுவதல்ல அரசியல். இந்த மாதிரியான தொடர் குற்றச்சாட்டுகள் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தாதா? அது சில பேருடைய விருப்பமாக இருக்கலாம். பலவீனமான தலைவராக இருந்திருந்தால் 3 முறை நான் இதை ரொம்ப ஒரு அளவு தாண்டி நான் பேச விரும்பவில்லை. பலவீனம் என்பது எதை சொல்லுகிறீங்க? 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா? ஆனால் ஒரு முறை இருந்த முதலமைச்சர் தன் கட்டுப்பாட்டை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுகிறார், தொடர்ந்து பயணப்படுகிறார், மக்களிடத்தில் எளிமையாக பழகிறார். நான் சுற்றுப்பிரயாணத்தில் பார்க்கிற போது நான் பார்த்த ஒன்றைத்தான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த எளிமையான பண்பு அதே கட்சி தான் இருக்கிறாரு. அது மாதிரி நம்ம சார் சொன்னார், அதாவது 30-35 ஆண்டு காலம் திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பழகி கொண்டிருக்கிறார்கள். நீங்க 2001 பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அப்பொழுதுதானே அவர்கள் வெளிச்சத்துக்கு வருகிறார்கள். அம்மையார் சசிகலா அவர்கள் மூலம்தானே அந்த வழக்கு வந்ததற்கு பிறகு வருவாய்த்துறை அமைச்சராக அவர்கள் போடுகிறார்கள். அந்த வருவாய்த்துறை அமைச்சர் இருந்து உடனடியாக முதலமைச்சர் ஆகிறார். அதற்கு பின்பு தானே, அப்ப 2001க்கு பிறகுதானே இன்னைக்கு 25 வருஷம் தானே ஆகிறது. 35 வருஷங்கள் என்று சொல்லுவது 74 இருந்து 2024 வரைக்கும் 50 ஆண்டுகள் 51 ஆண்டுகள் ஆகிறது. ஆகவே அதனுடைய அனுபவமும் அதனுடைய முதிர்ச்சியும் ஒவ்வொரு தலைவருக்கும் இருக்காதா? அவருடைய நகர்வுகள் ஒருங்கிணைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கு. அதோடைய ஒரு பகுதி தான் இந்த அறிக்கைன்றீங்க. நல்ல கேள்வி. ஒருங்கிணைப்பு என்று சொல்லுகிற போது ஒன்றை நாம் பார்க்கணும். ஒன்று, அரசியல் கட்சியில நீங்க முதலமைச்சராக இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாததில்ல, ஆனாலும் நாட்டையே வழிநடத்தியவர்கள் நீங்கள் அம்மா இருக்கிற போதிலிருந்து. ஆனால் இன்றைக்கு கட்சி உங்கள் பக்கம் வரவில்லை என்றால் ஒருங்கிணைப்பு என்று கேட்டால் போதுமான ஒன்றா? ஒன்று, நீங்கள் வெளியிலே சென்று தனி கட்சி ஆரம்பித்திருக்க வேண்டும், அல்லது நாயா தனி கட்சி ஆரம்பிக்கணும், இது ஏன் கட்சி என்று உரிமை கொண்டாடினால் அவர்களுக்கு இணையாக மாவட்ட கழக செயலாளர்கள் 85 பேர்ல ஒரு 40 பேரை உங்களால் தூக்க முடியணும். அல்லது அதுவும் செய்ய முடியவில்லையா என்றால் ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது நீங்கள் அந்த தென்பகுதியில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் பாத்தீங்களா? உங்களுக்கு இணையா 68 சட்டமன்ற உறுப்பினர் மேற்கு மண்டலத்தில் நாங்க 45 வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் இணை ஒருங்கிணைப்பாளரே 45 என்றால் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்க வேண்டும்? பலத்தை காட்டி ஒருங்கிணைப்பு சாத்தியமா என்று கேட்டிருக்கலாமே. அதாவது ஒரு இயக்கத்தினுடைய மூத்த அண்ணன் என்கிற முறையில் வார்த்தைகள் கொஞ்சம் அவருக்கு கடுமையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும், இந்த கட்சி தொடர்ந்து பயணிக்க வேண்டும். 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று பேசிய செல்வி ஜெயலலிதா. இந்த இருவரும் தலைவர்களுடைய அந்த பண்பு, நடவடிக்கைகள், அந்த அன்பு, அரவணைப்பு இல்லையே, எல்லோரையும் நேசிக்கிற அந்த நிலைப்பாடு இல்லையே என்கிற விஷயம்தான் பார்க்குறேன். நம்ம ஏன் இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தலைமை பண்பு இல்லைங்கிறத சுட்டி காட்டுறோம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார். விருந்தாளிகளை ஒரு மிகப்பெரிய மத்திய அமைச்சராக இருந்தவர், என்டிஏனுடைய தேசிய முகமாக அறியப்படுகிறவர். வாசலில் வரவேற்ற என்ன இருக்குது? இல்லை. இன்னொன்று நான் நேரடியாக பார்த்தேன். இந்த 2021 தேர்தல் முடிந்த உடனே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை தேடி அவருடைய வீட்டுக்கு போய் சால்வை போடுறதுக்காக போகிறார்.
அங்கிருந்த ஒரு 6-7 அந்த கட்சியில கேட்கணும் இல்ல அந்த இல்ல 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 நான் சொல்றேன் இல்ல இல்ல தலைமை பண்பு அத நான் சொல்ல வரேன். குறிப்பிட்ட கட்சி அமைதியா இருக்கும்போது நீங்க கேள்வி இல்ல இல்ல கேட்கறத கேள்விக்குள்ளாது. தலைமை பண்பை நான் சொல்ல வரேன். அத தான் சொல்றேன். நீங்க செல்லூர் ராஜு சொல்லல, தம்பிதுரை சொல்லல, ஏன் இவர் சொல்றாரு இல்ல அப்படி? தலைமை பண்புன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வி பலத்தை நிரூபிக்க வேண்டியது தானே. வெளிப்படையாக சொல்லட்டா, வெளிப்படையாக சொல்லட்டா, முதல் தர்ம யுத்தம் முடிந்து அந்த 11-12 எம்எல்ஏக்கள் வரலைனா மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது. என்ன, ஆனால் தனக்கு கிடைத்த அதிகார பலம் பணபலத்தை வைத்து கட்சியை கைப்பற்றும் முயற்சியில் தொடர்ந்து தன்னையே முன்னிலைப்படுத்தி வந்தார். ஒருங்கிணைப்பாளரை புறக்கணித்து, துணை முதலமைச்சராக இருந்தவரை புறக்கணித்து, தன்னை சார்ந்தவர்களை மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய தயவால் வந்து, நான் சொன்னேன்ல, நான் எப்படி வந்தாலும் தவழ்ந்து வந்தாலும் ஊர்ந்து வந்தாலும் என் இலக்கை அடைந்து விட்டேன். இலக்கை அடைவது என்பது இல்ல, நீங்க இந்த சாமவேத தான தண்டம் சாமர்த்தியம் சாதுரியம் சாகசம் இதை வைத்து ஒரு தலைவன் பெரிய தலைவனா வந்து அது பெரிய ஆளுமை மிக்க தலைவராக முடியாது. அடுத்தடுத்த நிலைப்பாடை நம்ம பார்க்கணும். சுருக்கமா இது ஒன்றுமே கிடையாது. நாம் வந்து எதிர்த்து களமாட வேண்டும் குறித்து அவர்கிட்ட கேட்டீங்க. அவர் சொன்னது அவருடைய தயவு இல்லைன்னா அவர் முதலமைச்சராகவே ஆகி இருக்க முடியாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. சுருக்கமா உங்களுடைய நான் இப்படி சொல்லவா, பெரும்பான்மை நிரூபிக்க போது இன்றைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கன்னு சொல்லும்போது திமுகவுக்கு எதிராகத்தானே, நீங்க திமுகவுக்கு ஆதரவாக தானே பண்ணீங்க. எப்படி? ரெண்டாவது, ராமநாதபுரத்தில் நிற்கிற போது அண்ணா திமுக ரெட்டலையை தோற்கடிக்கே ஆக வேண்டும் என்று நீங்க பேசியிருக்கீங்களே. அப்போ நீங்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து பொதுச் செயலாளராக வந்தீர்கள் என்றால் அப்படி பேசியிருப்பீங்களா? என்றைக்கும் ஒரே நிலைப்பாடு இந்த இயக்கம் இருக்கணும். இவர்களுக்காக இல்ல, அம்மையார் சசிகலா அம்மாவுக்காகவோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காகவோ அந்த அலுவலகத்தை உடைப்பீங்க, இருக்கிற தஸ்தாவேஜுகளை எடுத்துட்டு போவீங்க. ஆகவே திரு சி.வி. சண்முகம் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கு தொடுத்திருக்கிறாரு. அந்த வழக்கில் நாங்கள் ஒப்படைப்போம் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே தவறு செய்ததை நிரூபித்ததற்கு பிறகும் இன்னைக்கு என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அரசியல் என்பது நீங்க சார், இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தேர்தலில் இன்னும் நிற்கவே இல்லை, வாக்கு சதவீதம் நிரூபிக்கப்படவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் என் பின்னாடி வாங்கன்றார். ஆகவே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆக இன்னைக்கு இவங்க போடுற சண்டை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கட்சி ஒரு நிலையா தான் இருக்குது. அந்த இயக்கத்தை பாழ்படுத்த நினைப்பவர்களுக்கு அவர் தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். அடுத்தடுத்த நகர்வுகள் இந்த மாதிரியான அறிக்கைகள் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நான் இந்த கேள்வியோட உங்ககிட்ட நான் மறுபடியும் வரேன். திரு தனியரசு, பொறாமை, விரக்தி, காழ்ப்புணர்ச்சி இதனாலதான் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்றது திரு உதயகுமார் அவர்கள் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாரு திரு ஓபிஎஸ் மேல. இல்லம்மா, இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், புரட்சி தலைவி அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்றிருந்த அரசியல் துறையில் பதவியின் மீது பற்றற்று தன்னுடைய தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு அரிய வகை மனிதர் ஆருயிர் சகோதரர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம்னு புரட்சி தலைவி அம்மாவால பாராட்டப்பட்ட, அதாவது உலகத்திலேயே இப்படி ஒருத்தர் தனக்கு கிடைத்த பதவியை திரும்ப திரும்ப தருவது என்பது ஓபிஎஸ்ஐ தவிர அண்ணன் யாரு இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லல, புரட்சி தலைவி அம்மா சொன்னது. எங்க அக்னி அவங்க எடப்பாடிக்கெல்லாம் அது அவங்க திரும்ப திரும்ப பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. புரட்சி தலைவி அம்மா சொன்னது. அப்ப புரட்சி தலைவி அம்மா 2 கோடி தொண்டர்களில் நம்பிக்கைக்குரிய ஒரு 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 நட்சத்திர ஒரு ஆளுமை அப்படின்னா அண்ணன் ஓபிஎஸ் அப்படிங்கிறதுனாலதான் ஓபிஎஸ் தொடர்ந்து திரும்ப திரும்ப தனக்கு நெருக்கடி வருகிற பொழுதெல்லாம் வச்சு பேசலாம் திரு தனியரசு. ஆமாமா, அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் ஓபிஎஸ் நீங்க வெளியேற்றியதே பிழையானது, தவறானது. அது நீங்க தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எடப்பாடியின் தலைமையிலான இந்த அதிமுக தொடர்ந்து தோல்வியை தழுவி வருகிறது. அது மக்கள் வாக்காளர்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிறத அதிமுகவுக்கு திரும்ப திரும்ப எடப்பாடிக்கு நினைவூட்டிய பிறகும் கூட எடப்பாடியார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இன்னும் அவர் தன்னுடைய பாதையை அல்லது தன்னுடைய வியூகத்தை மாற்றவில்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறிய பிறகும் கூட அண்ணன் ஓபிஎஸ் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவை நனவாக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இருதுருவ திராவிட அரசியலில் ஒரு ஒரு வலிமையான ஒரு பகுதியாக இருக்கிற அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். ஆகவே நாம் ஒன்றுபட்டு 2 கோடி தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை அகற்றிவிட்டு நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவின் கனவை நனவாக்க
அதிமுகவை உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு கடைசி தொண்டனாகவும் முதன்மை ஆளுமையாகவும் இருந்த ஒரு நட்சத்திர முகமாக இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் விரும்புகிறார். இதுல என்ன குற்றம் இருக்க முடியும்? இதே அதிமுகவை கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எதிர்க்கலையா? அதத்தான் இப்ப எங்க அக்னியை கேட்டார்ல, திரும்ப திரும்ப என்ன சொன்னாரு, அதாவது நீங்க 3 முறை முதலமைச்சரா இருந்தீங்க, அப்ப நீங்க கட்சியை கைப்பற்றுவதற்கு நீங்க ஒரு 40-45 மாவட்ட செயலாளர்களை தன்வசப்படுத்த வந்திருக்குன்னு வரல. அப்புறம் நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு இப்ப சரிபாதி வந்திருக்குன்னு வரவில்லை. இப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்தார். பரவாயில்ல, அதையெல்லாம் இவரால் விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கோ அல்லது வேறு வசீகரிக்கிற அளவுக்கு அணிகளை சேர்ப்பது அவருடைய ரத்தத்திலேயே அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட இல்ல. அவ்வளவு பலவீனமா இருக்கா என்ன அதிமுக உறுப்பினர்கள்? இல்லம்மா, அப்படி இல்ல. நான் ஏதாவது ஒரு வகையில வசீகரிக்கிற அல்லது அணியை உருவாக்குகிற பண்பே இல்லாத, கட்சியை மட்டும் நேசித்து தனக்கு என்ன லாபம் என்று கருதாமல் கட்சிக்கு என்ன லாபம் நம்முடைய உழைப்பால் என்றே கருதுகிற ஒரு அரிய வகை மனிதன் தான் நான் ஓபிஎஸ். அப்படியெல்லாம் வசீகரிக்க முடியுமா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்? அதுதான் இப்ப இருக்கிற அரசியல் யதார்த்த கல அரசியல் அப்படி இல்லை. தனியரசு ஐயாவோட கூடுதல் தகவல், ஐயா தனியரசு ஐயா மன்னிக்கணும், ஒரு கூடுதல் தகவல். 2021 ஒரு வாக்குல ஓபிஎஸ் இபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். அப்ப மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவங்க சொல்றாங்க, 2 தலைவர்கள் வருகிறோம். எனவே மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் ஒரு குறைந்தபட்சம் 30-40% உங்களுடைய ஆதரவாளர்களை, ஓபிஎஸ் ஆதரவாளர்களை கொண்டு வாருங்கள், முதல் தர்ம யுத்தத்தில் உங்களோடு பயணித்தவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது கட்சி ஒன்னாயிடுச்சு, இனி நமக்கு எதுக்கு தனித்தனி, இது வேண்டாம் அப்படிங்கிறார். அழுத்தம் அதிகமாகிற போது மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து சொல்லுகிறார், இப்போதைக்கு வேண்டான, தேர்தல் முடியட்டும் அப்புறமா பார்த்துக்குவோம், ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய நகர செயலாளர் கூட அப்படியே இருக்கட்டும், வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஒப்புக்கொண்டு வந்தார். அதனுடைய விளைவு தான் இது. அண்ணா சொல்லுங்க. இல்ல, வசீகரம்னா திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நடிகர்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர்கள் சாமானிய தொண்டர்களாக இருந்து அதிமுகவினால் அங்கு திரைப்படத்துறையில இல்லாம வந்தவங்க தான் இவங்க 2 பேரும். நான் அந்த திரை கவர்ச்சி வசீகரத்தை சொல்லல, கட்சியில் வருகிற தன்னுடைய ஆதரவாளர்கள் என்றும் எடப்பாடி ஆதரவாளர்கள் என்றும் அப்படி ஒரு அந்த பாகுபாட்டோடு நிர்வாகிகளை அமைப்பாக்குவதே பிழை என்று கருதுகிற அடிப்படையிலேயே நாகரிகம் தெரிந்த ஒரு வலிமையான மனிதர் செல்லூர் ராஜு தம்பிதுரையை பழனிசாமி அவமதித்து விட்டார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்ப அந்த ஆதரவாளர்களை ஈர்க்கும் முயற்சியா இது? அல்லம்மா, இப்ப நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு வலிமையும் செல்வாக்கும் இருந்தவரையே இவ்வளவு இலகுவாக வெளியேற்றி விட்டு அவர் இணைந்தால்தான், அதாவது மோடி ஐயாவிடமும் அமித்ஷா ஐயாவிடமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உற்ற துணைவனாக கூட்டாளியாக இருந்த ஓபிஎஸ்ஐயே, அதாவது இணைத்துக் கொள்வீர்களா என்று கேட்டால் இணைத்துக் கொள்வது குறித்து காலம் கடந்து விட்டதுன்னு சொல்றாரு எடப்பாடியார்னா, அப்போ மோடி ஐயா அமித்ஷா ஐயாவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிற டிடிவியை அமமுகவை அண்ணன் ஓபிஎஸ்ஐவே நிராகரிக்கிற இபிஎஸ் எடப்பாடியார். அப்ப நீங்க இப்ப போய் இந்த கருத்து தம்பிதுரை அண்ணனையும் அவமானப்படுத்துகிறார். ஏற்கனவே செங்கோட்டை அண்ணன் இப்படி அவமானப்படுத்தப்பட்டு இப்பொழுதும் ஒரு மௌனமா தான் இருக்கிறார். இல்ல, இப்ப நீங்கள் குறிப்பிடுகிற திரு செல்லூர் ராஜுவோ திரு தம்பிதுரை அவர்களோ தற்போது வரைக்கும் தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டு விட்டோம், அவமரியாதை செய்யப்பட்டு விட்டோம் அப்படின்னு ஒண்ணுமே சொல்லலையே. அப்ப உங்கள் தரப்பிலிருந்து வரும்போது அதை எப்படி எடுத்துக்குவாங்க? ஆமா, இப்ப செங்கோட்டையன் ஐயா கூட சொல்லல. ஆனா இப்ப செங்கோட்டையன் களத்தில் இருக்காரா? இப்ப நீங்க மேற்கு மண்டலத்துல இப்ப நம்ம எடப்பாடி ஐயாவுடைய பரப்புரை பயண திட்டத்துல எங்க செங்கோட்டையன் எங்க போனாரு? ஒரு புரட்சி தலைவர் காலத்துல, புரட்சி தலைவர் அம்மா காலத்துல செங்கோட்டையன் இல்லாம மேற்கு மண்டலத்துல ஒரு அரசியல் நிகழ்வு நடத்திருப்பாங்களா? ஆனா எடப்பாடியார் இன்னைக்கு எந்த நிகழ்ச்சியிலேயாவது இன்னைக்கு செங்கோட்டையன் என்கிற ஒரு வலிமையான மேற்கு மண்டலத்துல ஒரு மிக மூத்த ஒரு தலைவர் செங்கோட்டையன் காணா. ஓபிஎஸ் நீங்க அதிகார உரிமை வெளியேற்றிட்டீங்க, ஆனா செங்கோட்டையன் இதுவரைக்கும் வெளியே கருத்து சொல்லல. அதுக்காக அவரு இணக்கமா இருக்காருன்னு பொருளா இல்ல. ஏன்னா நீங்க கட்சி பலகீனப்பட்டு இருக்கிறது, அதனால் இவர் தலைமை பண்பில் தகுதி. நீங்கள் குறிப்பிடுகிற யாருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பொது வெளியில ஆமா நாங்கள் அவமானப்படுத்த விட்டோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல அவருக்கு எதிராக இல்ல ஒன்றிணையணும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இப்ப எடப்பாடிக்கு இருக்கிற பலமே என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய அவருக்கு பலமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவரை எதிர்த்து அவரை விட கூடுதலாக ஆட்களை திரட்டி
அதிமுகவின் கொள்கைகளை, திட்டங்களை அல்லது அதனுடைய பைலாப்படி இந்த 2 கோடி தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற ஆற்றல் எடப்பாடி தவிர யாருக்கு இல்லைன்னு எடப்பாடி நினைக்கிறார். அது களத்திலேயே அது பிரதிபலிக்கிறத நான் பாக்குறேன். இப்ப நீங்க எடப்பாடி ஒரு வலிமையான ஒரு தத்துவார்த்த அரசியல் அல்லது கட்சியை நேசிக்கிற அரசியல், தலைமை பண்பு நிறைந்திருந்த ஒரு ஆளுமை அப்படியெல்லாம் இல்ல. ஆனாலும் கூட அதற்கு இணையா வேற யாராவது இருக்காங்களா? யாருமே இல்ல. இன்னும் சொல்ல போனா நீங்க செய்தி தொடர்பாளர்களே இல்ல. வெளியில இருந்து அவருக்கு தலைமை பண்பு கிடையாது, அவமரியாதை செய்யறாங்க அப்படின்னு சொல்றதுனால திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்ன பலன்? ஒருங்கிணைவுக்கு வழிவகுக்குமா இது? இல்லம்மா, ஏற்கனவே நான் பாதிக்கப்பட்டிருக்கிற எடப்பாடியால. ஆகவே என் ஆறுயிர் சகோதரா செல்லூர் ராஜ் அவர்களை, புரட்சி தலைவர் அம்மாவின் பேரன்பை பெற்றிருந்த செல்லூர் ராஜ் என்ன மாவட்ட செயலாளர், அதே மாதிரி தம்பிதுரை என்ன புரட்சி தலைவர் காலத்திலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையே ஒரு வார்த்தை ஊடகவியலாளர்கிட்ட அவர் இது இன்னும் சொல்ல போனா இவராவது சட்டமன்றத்துலதான் இவருக்கு பயிற்சி இருக்கு. கொஞ்சம் ஒரு குறைந்த நாட்கள் தான் இவர் நாடாளுமன்ற பொறுப்பில் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தின் அவைகளையே நடத்துகிற தலைவராகவே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையும் ஒரு தலைவரை சிறந்த நாடாளுமன்றவாதி தம்பிதுரை அண்ணனையே நீங்க அவமானப்படுத்துறீங்க. ஒரு வார்த்தை ஊடகத்தை சந்தித்து பேசுவதற்கே தடுக்க, அதாவது இன்னும் சொல்ல போனா உடலை தொட்டு தடுத்து நிறுத்துறாரு. அப்ப நீங்க இதனால இந்த ஆதங்கத்தில் இருந்துதான் சொல்லல அப்படின்றது இங்க கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தனியரசு, திரு ஷியாம் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில வந்தது, இப்போ ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிட்டு இருக்காரு. பழனிசாமியை விமர்சனம் செஞ்சு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அவருடைய நகர்வு என்ன? ஆதரவாளர்களை ஈர்க்கும் முயற்சி அப்படின்னா அந்த முயற்சி என்னவாகும்? தலைமை பண்பு என்பது தேர்தல் வெற்றியில் தான் இருக்கிறது. தேர்தலில் வெற்றி அடைந்தால் தலைமை பண்பு என்று ஏற்றுக்கொள்வார்கள். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே 1975 துரைக்கருணாவுக்கு தெரியும், கோயம்புத்தூர் பொதுக்குழுவில் அவர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக அந்த காலகட்டத்திலே பெரிய தலைவர்களாக இருந்த கோவை செழியன், புல்லூர் இந்திரகுமாரி அவர்கள் எதிர்த்தார்கள். அதற்கு ஒரு ஓட்டெடுப்பெல்லாம் நடந்தது. அதிமுக என்கிற பெயர் மாற்றம், ஏஐ சேர்த்திருக்கிறார்களே, அது நாங்கள் இருந்த காலத்துல ஏடிஎம்கே மட்டும்தான். அப்புறம் தான் ஏஐடிஎம்கே ஆச்சு. இது சட்டம். ஆனால் தொடர் வெற்றிகளுக்கு பிறகு அப்படியான தலைமை பண்பு குறித்த கேள்வியே வராது. நீங்கள் ஒரு கட்சியில மேல இருக்கணும்னா உங்களுக்கு வாழ், குதிரை, கேடயம் எல்லாம் தேவை. அது எப்ப கிடைக்கும்? கட்சியில உங்க ஆளுமையை நிரூபித்த பிறகு. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. அதற்கு பிறகு அவர் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் கூட, அதாவது ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் கூட அது வேற நிலவரம். அப்ப இப்ப இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைப்பது, குறிப்பாக செல்லூர் போன்றவர்கள் அதை மறுத்த பிறகு அது சரியில்லை. அரசியல் கட்சிக்கு அது ஒரு மாதிரி நடத்த முடியாது. தகுதிகான நுழைவுத் தேர்வு எல்லாம் கிடையாது, தேர்தல் வெற்றி மட்டும்தான். அப்படி என்றால் இந்த தாவா தீர்வதற்கு 2026 தேர்தல் வரைக்கும் காத்திருக்க வேண்டியது. சரி, இப்போ அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதன் மூலமாக அவர் வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டாரு, மாற்று முயற்சி பண்ண போறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல ஒருங்கிணைப்புக்கான முயற்சியா தான் இந்த மாதிரியான விஷயங்களை பன்னீர்செல்வம் தொடர்ந்து முன்னெடுக்கிறாரா? இனிமேல் அந்த ஒருங்கிணைப்பு என்கிற வார்த்தையை அர்த்தமற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த தாவா எழுந்த ஒரு 3 ஆண்டுகளாக அதிமுக நலன்கள் மீது அக்கறை கொண்ட எல்லோரும், நான் தனியரசு அவர்களையும் சேர்த்தான் சொல்றேன், அக்னீஸ்வரனையும் சேர்த்தான் சொல்றேன், எல்லோரும் மாறி மாறி சொன்ன விஷயம்தான். ஆனால் அது நடக்கவில்லை, கைகூடவில்லை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் கட்சி அவர் பிடியில் இருக்கிறது, கண்கூடாக தெரிகிறது. ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போய் அவருக்கு பெரிய எம்எல்ஏக்கள் ஆதரவெல்லாம் இல்ல. அந்த பழைய 11 எம்எல்ஏ 12 எம்எல்ஏ அந்த காலகட்டத்தில் நம்ம பேசணும்னா 2017 அவர் தான் தர்மயுத்தம் நடத்தி வெளியில போனாரு. அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 6-7 மாதம் 8 மாதம் கூட அந்த காலகட்டத்தில் புதிய தலைமுறை லைவ்ல இதைத்தான் பேசிட்டே இருப்போம். அது வரைக்கும் கூட அவர் வெளியில் தான் இருந்தார். அதற்கு பிறகு அவராகத்தான் பல நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டு வந்தார். பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதால் நான் நம்பினேன் என்று கூட அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு ஏற்பாடு இரட்டை தலைமையாக 2021 தேர்தல் வரைக்கும் வந்தது. அதற்கு பிறகு ஒற்றை தலைமை என்கிற குரல் எல்லாம் இப்படிதான் எழுந்தது. இன்றைக்கு ஒற்றை தலைமை. அப்படி என்றால் இந்த கட்சியை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் கட்சியின் செயற்குழு, பொதுக்குழு எல்லாரும் இருக்கிறார்கள் என்றுதான அர்த்தம். 2 வருஷமா யாருமே வெளியில போகலையே. அப்ப அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அப்படி ஏற்றுக்கொண்டாலும் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ள எடப்பாடி தயாராக இல்லை என்று தெளிவாகவே சொல்லிவிட்டார். இதற்கு பிறகு வேற என்ன செய்வது? தனி வழிதான் காண வேணும். சரி, இப்ப திரு செல்லூர் ராஜவையோ திரு தம்பிதுரையோ அவர் நடத்தும் விதம் குறித்து விமர்சனம் பண்ணி அறிக்கை, அதே போல
யாரெல்லாம் ஒருங்கிணைவு விரும்புறாங்களோ அவங்க குறிவைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களையோ அல்லது ஆதரவாளர்களையோ வெளியே இழுக்கக்கூடிய முயற்சியா? ஆனா அது நடக்குமா? நடக்காது. அதிமுக இருக்கிற அதிருப்தியாளர்கள் வர்றதாக இருந்தா கடந்த 2 வருடத்துல படப்படியா வந்திருக்கணும். இப்போ தனியரசு அவர்கள் குறிப்பிட்ட செங்கோட்டையன் உள்ளிட்ட எதிர்ப்பு குரல் எழுப்பினார்கள், அது வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கு பிறகு அவங்க நடவடிக்கை என்ன? அதுக்கு பிறகு இந்த கட்சியில தொடர்வதுதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அரசியல்வாதிக்கு அடுத்த கட்டமா வர தேர்தலாம் நம்ம ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா இதான கேள்வியா இருக்க முடியும். செங்கோட்டையன் என்ன கணக்கு போடுவாரு? அடுத்த தேர்தல் 2026 தேர்தல்ல நம்ம எம்எல்ஏவா தொடர்வோம். எப்படின்னா நம்ம தொகுதியில அதிமுக ஓட்டு இவ்வளவு இருக்கு, ரெட்டைலைக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, நமக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, இனிமேல் இந்த போட்டை அசைக்க கூடாது, இந்த படகை ஆட்டினால் அது நமக்கு தான் ஆபத்து. அப்படிதான் எல்லா அரசியல்வாதியும் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கால்குலேஷன்ல இருக்கும்போது யாரு ஓபிஎஸ் ஓட குரலுக்காக யாரு வெளியில வருவா? திரு தனியரசு, அதிமுகவிலிருந்து ஆட்களை திரட்டக்கூடிய அந்த பன்னீர்செல்வத்துடைய அந்த முயற்சி அப்படின்றது பலிக்காது அப்படின்றதுதான் திரு ஷியாமுடைய கருத்தா இருக்கு. சுருக்கமா சொல்லுங்க, இடைவெளிக்கான நேரம். நானும் ஏற்கனவே அதைத்தான் ஐயா சொன்னதான் சொன்னேன். அதாவது இப்ப எடப்பாடி வலிமையானவர் இல்ல, எடப்பாடியை எதிர்க்கிற அளவிற்கு வலிமை உள்ளவர்கள் 2 கோடி பேர்ல யாருமே இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இப்ப அது எடப்பாடி தலைமைக்கான ஒரு பண்பா கிடையாதா? அதுதான் அந்த தலைமைனா எடப்பாடியுடைய அந்த ஆட்டிடியூட், அந்த அவருடைய மனம், அவருடைய செயல் இருக்குல்லமா, அந்த அளவுக்கு அதிமுகவில் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் அப்படி 2 கோடி பேரையும் ஒரு வகையில நேர்மையா, அன்பா, பண்பா, வெளிப்படையா, ஒரு சூதுவாது தெரியாத தொண்டர்களாவே வளர்த்தெடுத்துட்டாங்க புரட்சி தலைவர் அம்மா. இதுல விதிவிலக்கா எடப்பாடி ஒரு அமைதியா வேறொரு முகத்தோடையே அதுக்குள்ள இருந்ததுனால இந்த 2 கோடி பேர்ல இவர் ஒரு வித்தியாசமான கேரக்டரா இருக்காரு. ஒரு புது வகையான அது வரைக்கும் வெளிப்படவே இல்லை. இப்ப நீங்க எங்க அக்னியெல்லாம் சொன்னாங்க, எங்க சியாமையே எடப்பாடி பதட்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இருங்க நான் பதட்டமா பட்டேன், நீங்க தான் ரொம்ப பதட்டப்படுறீங்க. நான் பொறுமையா தான் பேசுறேன். நீங்க 2001 பெரிய குளத்துல இருந்து வந்து வருவாய்த்துறை அமைச்சரை முதலமைச்சரானீங்கல்ல, ஆனா 89லயே எடப்பாடியில அவர் சட்டமன்ற உறுப்பினர். அதையும் கேட்டுக்குங்கன்னு தான் சொன்னேன். இது பதட்டமா தெரிஞ்சு நீங்க அரசியல சரியா இடம் போட்டு பார்க்கல. என்னோட சுற்றுமா அது அவன் ஏன் எடப்பாடி அந்த அதாவது கட்சியினுடைய முன்னணி தலைமை பொறுப்பில் இருந்து அவருக்கான பயிற்சியை புரட்சி தலைவர் அம்மாவே அவர்களே தரல. அதாவது நீங்க அந்த ஓபிஎஸ் இருந்தாங்க, நத்தம் விஸ்வநாதன் இருந்தாங்க, KP முனுசாமி இருந்தாங்க, இப்ப நம்ம ஏற்கனவே இருந்த நம்ம பாப்பிரெட்டி பழனிசாமி இருந்தாங்க. இவங்க எல்லாமே ஒரு 3-4 வரிலாம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோடு பேசுவதற்கும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசுவதற்கும் முன்னணியில் இருந்ததை பார்த்திருக்கேன். ஆனா எடப்பாடிக்கு கூட அப்படி ஒரு வாய்ப்பை அவங்க பெருமளவு கொடுத்தது. பழனிசாமி அவர் எங்கே இருக்கிறார்? பழனியப்பன் எங்கே இருக்கிறார் இப்போ? அதை சொல்லுங்க. உங்க எடப்பாடியுடைய தலைமையை ஏற்று செயல்படுத்த முடியாம மனம் நொந்து போய் வெளியே போனாரு. அதனாலதான் மீண்டும் வரக்கூடிய கேள்வி, அவர் பின்னாடிதான் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அவரை விமர்சனம் செஞ்சு அறிக்கை வெளியிடுறதன் மூலமா என்ன பலனை அவர் பெற்றுவிட போகிறார் அப்படின்றதான் கேள்வி. இந்த கேள்வியோட நான் உங்ககிட்ட வரேன். இந்த முயற்சி என்ன பலனை கொடுத்து விட போகிறது திரு பன்னீர்செல்வத்திற்கு? என்றளவு இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியால் பாதிக்கப்படுகிறவர்கள், அவமானப்படுத்தப்படுகிறவர்கள், அவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாமல் அவர்கள் எல்லாம் அவமானப்படுத்தப்பட்டு வெளியே கட்டுப்படுத்துகிற அல்லது இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே பார்த்தோம்னா அவங்க எல்லாம் யாரும் தன்னை விட யாரும் தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக யாரும் செயல்படக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது என்கிற அந்த ஜனநாயக பண்புகளில் இருந்து, தலைமை பண்புகளில் இருந்து எடப்பாடியால் பாதிக்கப்படுகிறவர்கள் எல்லாம் நான் ஓபிஎஸ் உங்களுக்கு ஆதரவா இருக்கேன், ஆகவே நீங்க பயப்படாம தைரியமா கருத்து சொல்லுங்கன்னு ஒரு ஆதரவு கருத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடத்துல ஒரு மூத்த தலைவரா தளபதியா ஓபிஎஸ் இருக்கிறாருங்கிறதுனால ஒரு ஆறுதல் தான். இப்ப நீ செல்லூர் ராஜனுக்கு தம்பிதுரை அண்ணனுக்கு வேற இது ஒரு பெரிய ஆறுதல் தானே. சரி, இப்ப வரைக்கும் யாரும் அந்த கட்சியிலிருந்து வெளிப்படையா பேசல. ஆனா அது பன்னீர்செல்வத்தை நோக்கி வருவார்களா என்பது பலிக்காதுன்னு திரு ஷியாம் சொல்லியிருக்காரு. நம்ம அவர்கிட்டையும் தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம், இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசும்போது பாஜகவுடைய ரோலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் இருக்காரான்னு அவங்க சொல்லல, இல்ல அப்படின்னு சொல்லல. நயினார் சமீபத்துல பேசும்போது ஓபிஎஸ் இணைந்து செயல்படுவார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கிறாரு. அதையும் நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்குது. என்ன முடிவெடுக்கும் பாஜக இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும்?
ரெண்டு வகையான கூட்டணி முயற்சிகள் இதுல தொடர்ந்து நடக்குங்க. அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவோடு சில கட்சிகள் உறவில் இருக்கிறார்கள். கூட்டணி உறவாக இருக்கலாம், இணைந்து செயல்படுகிற விதமாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல அந்த இணைப்பு சரியில்லை, கனெக்ஷன் வந்து சரியில்லை. அதிமுக தான் தலைமை, திமுக தான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை. அப்படின்னா கூட்டணி ஒப்பந்தங்கள் அதிமுக போடும். அதிமுக பல்வேறு கூட்டணி கட்சி ஏதோ ஒரு நம்பர் வாங்கி ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை காட்டி கூட்டணி முடிக்கிறது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதை கூறுகிறார். ஆக இந்த கூட்டணி முயற்சியில பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ரோல் இருக்கு. அதிமுக 2017 பிளவுபட்டு அதற்கு பிறகு ஒன்றா சேர்ந்த போது நடுவில் ஒரு தேர்தல் வந்துச்சுங்க, மறந்துடுறோம். RK நகர் 1.0 அதுல வந்து கட்சியின் சின்ன முடக்கம் அதுக்கு பிறகு கண்டிப்பாக டெல்லியோட ஆசீர்வாதத்தோடு தான் இணைப்பு நடந்தது. ஆளுநரே வந்து இருவரின் கைகளையும் பிடித்து சேர்த்து உயர்த்தி பிடித்தார். இதெல்லாம் நாடு கண்ட விஷயம்தான். இப்ப என்ன நிலைமை, நீங்க சரியா தான் சொன்னீங்க. இப்ப உள்ளத பேசுங்க, பழைய கதையெல்லாம் பேசி பயனில்லை. ஏன்னா 2026 தேர்தல் வந்துருச்சு, இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அப்ப இப்ப என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை ஓட்டி ரொம்ப சிம்பிள். இனிமேல் அதிமுக என்பது கேட்டட் கம்யூனிட்டி, மூடப்பட்ட ஒரு பெரிய அடுக்குமுறை குடியிருப்பு. அதுல ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இடம் இருக்கு, வெளியில இருந்து செக்யூரிட்டி செக்யூரிட்டி கேட்ட திறந்து விட்டால் சில விஷயங்கள் சாத்தியம். சரி, அப்போ பாஜக வந்து ஏற்கனவே செய்து கொண்டிருந்த முயற்சி ஓபிஎஸ் டிடிவி தினகரன், ஏன்னா டிடிவி தினகரனை பத்தியும் பேசியிருக்காரு, டிடிவியும் பழனிசாமியும் ஒரே மேடையில் பேசுவார்கள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் நயினார் விட்டுருக்காரு. அந்த முயற்சி இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கா பாஜக தரப்புல இருந்து? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிடிவி கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு கட்சி தன் சின்னம் கையில வச்சிருக்கிறாரு. அப்ப இயல்பாகவே வந்து அதற்கான ஏதோ ஒரு வகையான தொகுதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு வழி இருக்கு. ஓபிஎஸ் பொறுத்தவரையில் அவர் இன்னும் அதிமுக லிட்டிகண்டா இருக்காரு, அதிமுக கிளைம் பண்றாரு. அவர் சேர்த்துக்க எந்த வகையில சேர்த்துக்க, இப்ப நமக்கு நாமே வந்து அது ஏதாவது வகையில தீமையா முடிஞ்சிடும். அதான் நான் கேட்டட் கம்யூனிட்டி உதாரணம் சொல்றேன், சேர்த்துக்க முடியாங்க. அப்ப இயல்பாக வந்து டிவி எடுத்த பழைய ரூட் 2019 எம்எல்ஏக்கள் வெளியில வந்தாங்க. 2018 2 வருஷம் சட்டமன்ற விளைவு தனி கட்சி. ஆனா அந்த கட்சிக்கு சின்னம் இல்ல, அத்தனை பேரும் நிற்கலான்னு சுப்ரீம் கோர்ட் விரோதமான ஒரு உத்தரவை போட்டது. பரிசு சின்னத்துல தனித்தனியாக நிற்கும் போது அவர்கள் எல்லோரும் சுயேட்சைகளாக கருதப்பட்டார்கள். ஓட்டே கிடைக்கல, அந்த ஒர்க்குக்கு தகுந்த ஓட்டே கிடைக்கல உண்மையாவே. அப்ப அவர் அந்த முடிவு எடுத்தார், குக்கர் சின்னத்தை வாங்கினாரு, சில தேர்தல்களை சந்தித்தார், வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்தது. அல்லது ஓட்டு சதவீதம் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல் அளவுக்கு சில வெற்றிகளை பார்த்தோம். எனவே ஏதோ ஒரு வகையில அவர் வந்து ஒரு கிளைம் தன் கட்சி தான் வைக்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ அவர் இன்னொரு கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார். ஏன்னா அது பாரதிய ஜனதா ஒப்புதலோடு நடக்கும். அதிமுகவின் தலைவர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டால் அது அவரது தலைமைக்கான ஆபத்தாக முடியும். அப்படிப்பட்ட யாருமே ஈடுபட மாட்டார்கள். திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அழகிரி அவர்களுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எவ்வளவு நடந்தது 2020 பிறகு என்னாச்சு, மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஓங்கியது தேர்தல் வெற்றி. இன்றைக்கு வந்து இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பாமக என்ன நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு வந்து பாமகவோட பொதுக்குழு கூட்டம். என்ன பொதுக்குழு, அன்புமணி ஒரு பொதுக்குழு கூட்டியாச்சு. அது பிறகு பாமக இன்னொரு பொதுக்குழு, டாக்டர் ராமதாஸ் ஆமா கூட்டத்தான் செய்யறோம், யாரும் குழம்ப வேண்டாம், சமூக ஊடகங்களில் நமக்கு எதிராக பேசுகிறார்கள், நாளைக்கு பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள். அப்படின்னா 2 பொதுக்குழுவா இங்க வந்துருது. ஓபிஎஸ் வந்து அந்த முயற்சியிலே இறங்கல, அதான் அவரோட சிக்கல். அதிமுக கிளைம் பண்ணிட்டு அவரோட உரிமை, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. அப்படி என்றால் இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்குள் அவர் வர முடியாது. சரி, அதிமுகவிற்குள் வர முடியாது அப்படின்றீங்க. ஆனா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக இருந்து இப்ப வரைக்கும் ஓபிஎஸ் இருக்காரா இல்லையான்னு சொல்லல. அவர் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்ச்சியா பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இணைந்து செயல்படுவாங்கன்ற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கறாங்களே, கொடுக்கிறவர் மாநில தலைவர் பாஜக திரு அக்னீஸ்வரன். இல்ல இங்க ஒரு கட்சி, மாநில கட்சி மத்திய கட்சியுடன் கூட்டணி வச்சிருக்குது. நான் இப்படி கேட்கிறேனே, தொடர்ந்து திமுக வெற்றி பெறாங்கல்ல, காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு ஏன் சொல்ல மாட்டேங்குது? ஏன்னா நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெறும் 40 தான். வேற வழி இல்லாத காரணத்தினால், ஒருவேளை இந்தியாவில் தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தை போல 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருந்தால், மக்கள் தொகையை நாம அதிகப்படுத்தியிருந்தால், ஒட்டுமொத்த இந்தியாவின் தலையெழுத்தையே
தமிழ்நாட்டின் தலைவர்கள் மாத்தி இருப்பாங்க. திமுக காங்கிரஸ் பிரதான கட்சி, அதுபோலத்தான் இதுவும் அப்படின்னு சொல்ல வரேன். இன்னொன்னு பேசுகிற போது ஒரு அப்படியே இந்த நெல்லை விதை போடுகிற போது அள்ளி ஒவ்வொன்றா நடமாட்டாங்க, அப்படி வீசி விடுவாங்க. அந்த மாதிரி மரியாதைக்குரிய தனியரசு 10 ஆண்டு காலம் இரட்டை இலை சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்றவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா பணத்தால அவர் அதிகாரத்தால அப்படியே வென்று வருகிறார் என்று பொதுமைப்படுத்தியே பேசுவதை அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் அதுல அடியேனுக்கும் பங்கு உள்ளதை போல அவர் பேச முயற்சிக்கிறார். ஆனால் பேராசிரியர் மறைந்த முத்து குணசேகரன் அவர்கள் காலில் நான் விழுந்த போது அவர் சொன்னார், அக்னிக்கினுடைய பேரை வச்சுக்கிட்டு நீ காலில் விழாதப்பா, அது மேல் நோக்கித்தான் வர வேண்டும் என்று சொன்னார். அது மாதிரி தான் இங்க இந்த சப்ஜெக்ட் தான் நான் சொல்ல வரேன். இங்க ஓடுகிற நீருக்கும் தேங்கி நிற்கிற நீருக்கும் வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? நீங்கள் கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் ஒன்று சட்ட ரீதியாக அல்லது தேர்தல் ரீதியாக அல்லது பிற அழுத்தம் அல்லது புற அழுத்தத்தின் வழியாக எதுவுமே செய்ய முடியவில்லை. அங்க பாத்தீங்களா, கார்ல ஏறவில்லை. அப்ப அதை ஆயுதமாக கொண்டு கூட்டணியில் இருக்கிறவங்க தான் சொல்றாங்க ஓபிஎஸ் அதனால இவை எல்லாவற்றிற்கும் அவர் யாரையும் மிரட்டவும் இல்லை. அதிமுகவின் தொண்டனை யாரும் மிரட்டவும் முடியாது. 2026 ஜனவரிக்குள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும். ஓபிஎஸ் இணைந்து செயல்படுவாரா மாட்டாரா? எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும். அதுதான் பதிலா? அதுதான் பதில். அதுதான் நிரந்தர பதில். அதை இதுக்கு இடையில ஊதி பெருசாக்கி அந்த பலூனை உடைக்கணும்னு சில பேர் விரும்பலாம். அந்த விருப்பங்கள் எல்லாம் நடக்காமல் போய்விடும். சரி, வரேன் திரு துரைகருணா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு துரைகருணா, பாஜக என்ன முடிவு எடுக்கும்? ஏன்னா ஓபிஎஸ் இருக்காருன்னு சொல்லல, இல்லன்னு அவங்க சொல்லல, எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஓபனா கொடுக்கல. என்ன முடிவு எடுப்பாங்க அவங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கும் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரே நோக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது, வலுவான கூட்டணியோடு இருக்கிறது. இங்கே வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்கிற பலகீனம். பாஜகவுக்கும் பெரிய அளவில் கூட்டணி என்பது அந்த என்டிஏ கூட்டணியில் இன்னும் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. எனவே 2021 அமித்ஷா சொன்னார்ல, தென் மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் ஒரு 40 தொகுதியில் அமமுக அதிமுக வெற்றியை பாதிக்கும்னு. அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக அங்கே வாக்குகள் திரு ஓபிஎஸ் சசிகலா டிடிவிக்கான வாக்குகள் அங்கே இருக்கு. அது இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த கருத்தாக்கமும் எண்ணமும் நோக்கமும் பாஜகவுக்கு இருக்குமே என்றால் நிச்சயம் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை ஈடுபடுவார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் ஷியாம் அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஆதரவு இருந்ததுன்னா போயிருப்பாங்கல்ல, கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகராட்சி யாராவது போயிருப்பாங்கள, போகலை. இதே கருத்தை இந்த 6 பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம் 6 பேர் சென்று சந்தித்தார்கள். 2024 தேர்தல் தோல்விக்கு பிறகு கள யதார்த்தத்தை வலியுறுத்தினார்கள்னு அது 6 பேர்கிட்ட இதே கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கார். யாருமே ஒரு கிளை செயலாளர்லேருந்து போல, எப்படி அவங்க வந்தால் தான் ஜெயிக்க முடியும், அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் சொல்கிறது 100% உண்மை, ஒரு கிளை செயலாளர் கூட போகவில்லை, ஆனால் வாக்காளர்கள் போயிட்டாங்க. வாக்காளர்களை பூத்துக்கு கொண்டு வர்ற கட்சி நிர்வாகிகள் வேலை பார்க்கல. கட்சியினுடைய சரிவு என்பது இந்த தேர்தலில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பொதுவெளிகளில் ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்ல, நான் சொல்றேன், கிட்டத்தட்ட இந்த தேர்தல் வந்தால் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களிக்கிற 1 கோடிக்கும் மேற்பட்ட வெறும் அட்டை வச்சிருக்காங்கல்ல, அவனுக்கு அரசியல்ல அதிமுக திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ரெட்டலை இது மட்டும்தான் தெரியும். அவர்களும் சரி இந்த ஒப்புக்கொண்ட தலைமைக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும்னு தான் பண்புமிக்க ஓரளவுக்கு பக்குவமிக்க தலைவர்களாக இருந்ததனால தான் செல்லூர் ராஜன், தம்பிதுரையும் வெளியில சொல்ல, ஆனால் கனன்று கொண்டிருக்கிறது. அங்கே எல்லோருமே கனன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு தொடர்ந்தால் நாம் 2026 தோற்று விடுவோம். 2026 ஒரு தோல்வி ஏற்படுமே என்றால் நடந்துகிட்டு இருக்கு. முடிச்சிடறேன். 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடையுமே என்றால் இதை தூக்கி நிறுத்தி வெற்றி பாதைக்கு திரு எடப்பாடியால் அழைத்து செல்ல முடியாது என்கிற எண்ணமும் உணர்வுக்கும் உட்பட்டு ஆட்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. ஒருங்கிணைப்புக்கு இன்னும் ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா? 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இருக்குங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏனென்றால் இதற்கு முன்பு இந்த கட்சி பிளவுபட்ட 2 விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். துரைக்கருணாவுக்கு தெரியும். 1988 ஜேஜா எப்ப இணைஞ்சதுங்க, ஜானகி அம்மையார் எம்ஜிஆரோட மனைவி, அவர்கள் தலைமையில ஒரு பவர்ஃபுல் பார்ட்டி 10% ஓட்டு வாங்குச்சு ஆவரேஜா. எப்ப இணைப்பு சாத்தியமாயிற்று என்றால்
தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது அடுத்த கதை. அதுல எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகணும்னு அவசியம் இல்ல. மீண்டும் வந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும். திமுகவுக்கு அப்பதான் எதிரான ஒரு மாற்று சக்தி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் திமுகவே கூட அதை விரும்புங்க. திமுகவுக்கு மாற்றாக அதிமுக இருப்பதுதான் தமிழ்நாட்டின் எதிர்கால நலனுக்கு நல்லது. திமுகவே அதை விரும்புவோம். ஏனென்றால் பிற விரும்பத்தகாத சக்திகள் உள்ள வந்துடும். ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இது சாத்தியம். பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது. திரு தனியரசு, முன்னதாகவே குறுக்கிடவும் விரும்புனீங்க, உங்களுடைய இறுதி கருத்து. இல்ல அதான் இப்ப நம்ம அக்னி சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர்கள் இல்ல, வேற சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னா ராமநாதபுரத்துல பலாப்பழம் சின்னத்துல இரட்டை இலை வெறும் 75,000 லட்சம் வாக்குகளுக்கு இலையும் அண்ணன் ஓபிஎஸ் பலாப்பழ சின்னத்துல 3,50,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆகவே தொண்டர்களும் வாக்காளர்களும் அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் நிறைந்திருக்கிறார்கள். எடப்பாடி தொடர்ந்து தேர்தலில் தோற்கடிக்கப்படுகிறார். அதை சியாமையா சொல்றாங்க. தலைமை பண்புக்கு எது அங்கீகாரம் கிடைக்கும்னா அது வந்து வாக்காளர்கள் தேர்தல் வெற்றி அது வந்து தீர்மானிக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியால அந்த தலைமை பண்பால் வாக்காளர்களை தொண்டர்களை வசீகரித்து வாக்குகளாக பெற்று அதிகாரத்துக்கு வர முடியல, தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்பதனால அண்ணன் ஓபிஎஸ்னுடைய அந்த சார்ஜ் குற்றச்சாட்டு உண்மையை நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப நீங்க துரைக்கண்ணா சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றுபடலைன்னா இப்ப சியாம எல்லாம் சொன்ன மாதிரி 2026 வரைக்கும் எடப்பாடியார் இதே பிடிவாதமா இருந்தாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர முடியாது. 26க்கு பிறகாவது ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எங்க சியாமையா நம்புறாங்க. ஆனா எடப்பாடியோட பிடிவாதத்தை பார்த்தா 2026 அதிமுக தோற்ற பிறகும் கூட ஒன்று சேருவார்களா பெரிய அச்சமா இருக்கு. அதுக்கு பாஜகவும் அதை விரும்பாது. இப்ப பாஜக என்ன விரும்புகிறதோ அதுதான் நடக்கிறது. அது மட்டுமல்ல, எடப்பாடிக்கு இந்த பிடிவாதத்துல உறுதியா பயணிப்பதற்கு காரணம் பின்னணியில பாஜக இருக்கு. இப்ப பாஜகவையே நம்பி இருக்கிற சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ பலகீனப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் பாஜகவை எதிர்ப்பதை போலவும் பாஜகவோடு நெருக்கமா இருப்பதை போல இரண்டு முகத்தை காட்டுகிற எடப்பாடியை இன்னமும் பாஜக ஆதரிக்கிறது, பின்னால் இருந்து இயக்குகிறதுங்கிறது தான் பெரும் நமக்கே பெரிய வியப்பா இருக்கு. அப்ப பாஜகவை நெருங்கிய கூட்டாளி பாஜகவை ஆதரிக்கிறார் ஓபிஎஸ் வெளியிருக்கிறார். அவருக்கு அங்கீகாரம் கொடுக்க அமித்ஷா மறுக்கிறார், மோடி மறுக்கிறார். ஆனா எடப்பாடியை அவர்கள் ஆரத்தழுவி கூட்டணியில் வச்சிருக்காங்க. ஆகவே எடப்பாடியினுடைய இந்த உறுதி பிடிவாதத்துக்கு பின்னால் பாஜக இருக்கிறதுங்கிறதையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். ஆகவே பாஜக உண்மையிலேயே அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று விரும்பினார் அண்ணன் சின்னமா டிடிவி ஓபிஎஸ்ஐயும் எடப்பாடியை இணைத்து ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்து அதனோடு பாஜக தேர்தல் உரு வைத்தால் தான் பாஜகவையால இங்கு வெற்றி பெற முடியும். அதுல ஏதாவது இவர்கள் சரி செய்வது இதை இவ்வளவு காலமும் நடத்தியதை போலவே இன்னமும் பாஜக அதிமுகவை பிரித்து இவர்கள் தேர்தலை சந்தித்தால் அவர்களுக்கும் வாய்ப்பு வெற்றி நிச்சயம் இல்லாத ஒன்றுங்கிறதையும் பிரதமர் வருகையின் போது இது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. பிரதமரோட வருகையின் போது இது வெட்ட வெளிச்சமாயிருமே. இந்த என்ன மிஞ்சி போனா சில நாட்கள் தானே இருக்கு. இல்ல திரு பாஜக கூட திரு எடப்பாடி பழனிசாமி நம்பல. என்னன்னா பாஜகவோட உடன்பாடு வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கூப்பிடுறாரு, கம்யூனிஸ்ட் கூப்பிடுறாரு, விசிகாவை கூப்பிடுறாரு, கொள்கை எதிரி என்று திமுகவில் இருக்கிறவர்கள் அழைக்கிறாருங்கிற போது பாஜக எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி நம்பும்? அவங்களும் நம்பல. சரி, திரு அக்னீஸ்வரன், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கம். காய்த்த மரத்தை பார்த்து கல்லறி விழத்தான் செய்யும். அம்மா இருந்த காலகட்டத்தில் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், அம்மையார் சசிகலா பிரபலமான ஒரு மணி நேரம் விட்டா பேசிட்டே தான் இருப்பீங்க. பொறுங்க, இப்ப இது என்ன நேரம் ஆகையினால இது எல்லாமே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம் பார்த்து வளர்த்து விட்டவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கட்சி அவரிடம் போயிட்டு என்று நினைக்கிறார்கள். செய்கிற பிள்ளைதான் செல்ல பிள்ளை. உழைக்கிறவன் எங்கிருந்தாலும் உயர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். வெளியிலே இருந்து எதையாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். பாரதிய ஜனதா அதிமுகவை ஒருபோதும் கபலீகரம் செய்துவிட முடியாது, கபலீகரம் செய்துவிட முடியாது. அப்படின்னா நீங்க பாஜக உடைய கேட்கிறார்ல, இவரையும் போய் கடிதம் கொடுத்தாங்க. பார்ப்போம் பார்ப்போம். நீங்க எடுத்தா முரண்பாடு. ஆனா அதிமுக நன்றி திரு அக்னீஸ்வரன், நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.